விருச்சிக ராசி. சமூக அவலங்கள தட்டி கேட்க தயங்காத ராசி. ஒரு இடத்துல இவங்க இருக்காங்க. அந்த இடத்துல ஏதாவது தப்பு தண்டா நடக்குது. ஏதாவது அநீதி நடக்குது. ஒருத்தன புடிச்சு எல்லாம் சேர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு கூட்டம் கூடிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வேடிக்கை பார்த்தா, அந்த இடத்துல "என்னப்பா ஆச்சு? ஏதுப்பா ஆச்சு? என்னப்பா? ஏன் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறுதுணையா நிக்கக்கூடிய ராசின்னு தான் விருச்சிக ராசிய சொல்லலாம். இவங்கள பொறுத்தவரைக்கும் எவ்ளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, மத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, தன்னுடைய கஷ்டத்த கூட விட்டுட்டு, அவங்களுடைய கஷ்டத்த சரி செய்யறதுக்கு ஓடக்கூடியவங்க. கிட்ட இருக்கக்கூடிய பணத்த அன்புக்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவங்க. மத்தவங்களுடைய பொய்யான வார்த்தைகளுக்கு ஏமாறக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. பொருளாதார ரீதியா நெறைய அடிபட்டிருப்பீங்க. இழப்புனா இழப்பு, அந்த அளவுக்கு ஒரு இழப்ப சந்திச்சிருப்பீங்க. சொல்லப்போனா உங்க வாழ்க்கையுடைய 10, 15 வருஷம் உழைப்ப இழந்திருப்பீங்க. அப்படியே பின்னாடி போயிருப்பீங்க. எத்தனை நாட்கள் அந்த உசுரே மாச்சிக்கலான்னு கூட நெனச்சிருப்பீங்க. ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். ஆனா விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் பார்க்கிறவங்களுக்கு என்னன்னா, "அட அவனுக்கு என்னப்பா குறை? நல்லா இருக்கான், நல்லா இருக்கா. பணம் மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்க. சொத்து பத்துலாம் ஏராளமா இருக்கு. டேய் இங்க சோத்துக்கு வழி இல்லாம இருக்கேன்டா." இப்படியே சொல்லி சொல்லி தான்டா எல்லார்கிட்டயும் நான் ஏமாந்து நிக்கிறேன். எங்க குறைகள எங்கடா போய் சொல்ல? இப்படி ஒரு மாதிரி வெறுத்து போய் வாழ்க்கைய வாழக்கூடிய இந்த விருச்சிக ராசி. படாத கஷ்டம் இல்ல. வெளியே அட என்னங்க சொல்றது? திரும்ப அந்த கஷ்டம் நான் நெனச்சாக்க இப்ப கூட என் கண்ல தண்ணி வராதுங்க. ரத்தம் வரும்னு சொல்லுவீங்க. நான் அந்த அளவுக்கு. எவ்வளவோ துரோகங்கள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ அசிங்கங்கள். சொல்லப்போனா வீட்ல இருக்கிறவங்க கூட நம்மள நம்பி இருக்க மாட்டாங்க. கழுத்த புடிச்சு வெளிய தள்ளாத குறைக்கு நெறைய பேர நம்மள அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. பெத்தவங்க, கூட பொறந்தவங்க, கட்டிக்கிட்டவங்க, நம்ம பெத்த பிள்ளைகள் எல்லாருக்குமே நம்ம ஒரு தேவையில்லாத ஆட்களா இருந்திருப்போம். அப்படிப்பட்ட அவதி நிலையில வாழ்ந்த நம்முடைய விருச்சிக ராசிக்கு வருத்தப்படாதீங்க. ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காத உண்மைக்கும், உழைப்புக்கும் பெயர் போன விருச்சிக ராசி மத்தவங்க சொன்னா சொல்லிக்கிட்டு போறாங்க. நான் சொல்றேங்க. உயர்வான குணாதிசயங்கள் கொண்ட உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் முழுசா கிடைச்சிருக்கு. அது என்னம்மா? நிஜமாவேவா? கடவுளுக்குலாம் எங்கள பார்த்தா கண்ணு தெரியுமா? அப்படிலாம் பேசுவீங்க. உண்மையா கடவுள் இப்ப உங்க பக்கம் தன்னுடைய கடைக்கண் பார்வைய திருப்பியிருக்காரு. தலைப்ப பார்த்திருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்க மறுபிறவி எடுக்கக்கூடிய காலமா இருக்குது. ஜனவரி 28ஆம் தேதி முதல் உங்க வாழ்க்கை நிலையில அதிசயம் நடக்க போகுது. ஆனா ஒரு விஷயத்த மட்டும் விருச்சிக ராசி உசுரே போனாலும் செய்யக்கூடாது. அத மட்டும் செய்யாம ஒதுங்கிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தராலயும் உங்களை தொட முடியாது. ஒரு வார்த்தை பேச முடியாது. எல்லாருக்கும் நீங்க பதிலடி கொடுக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது ஜனவரி 28 முதல் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாமா? ஒருத்தன் வாழ்க்கையில் நல்லா இருக்கான். ஒரு மாதிரி கஷ்டத்துல இருந்து நல்லா இருக்கான் அப்படின்னா, அவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பலமா இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்கிட்டயே எடுத்துக்கோங்களேன். ஒருத்தர் ஜாதகத்த எடுத்துட்டு வராரு. "ம்மா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னே புரியல. ரொம்ப முயற்சி பண்றேன். நடக்கிற மாரியே இருக்கு. கடைசி நேரத்துல அது நடக்காம போயிடுது." உடனே நாங்க பார்க்கிறது சனி பகவானுடைய பார்வை எங்கெங்க விழுது? அவர் ஏதாவது பாதிப்பு குடுக்குறாரா? அடுத்து அப்படியே குரு பகவான் என்ன பண்றாரு? முழு சுபகிரகமான இவருடைய பார்வை எங்கெங்க விழுது? இவர் சாதகமா இல்லாம இருக்காரா? அப்படிங்கிறத பார்ப்போம். சோ அப்படிதான் போன நாட்கள்ல எல்லாமே. சொல்லப்போனாக்க நெறைய வருஷமாவேன்னு வச்சுக்கலாமே. குரு பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு சரியா வேல பார்க்கல. குரு பகவான் இப்ப கூட வக்ர கதியில இருந்தார். அந்த வக்ர நிவர்த்திங்கிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த குரு பகவானால தான் உங்க வாழ்க்கை நிலை திரும்பவும் சிறப்பா மாறப்போகுது. திரும்பவும்லாம் சொல்லாதம்மா. தொடக்கம் வேணா சொல்லுன்னு இப்ப சொல்லுவீங்க. கண்டிப்பா. நான் ஒத்துக்கிறேன். இல்லலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நெறைய கஷ்டங்கள மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாளும் நிம்மதியான தூக்கம் கிடையாது. நிம்மதியான சாப்பாடு கூட எடுத்துக்கிட்டது கிடையாது. இப்படிப்பட்ட ரொம்ப மனசு நொந்து போன விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை நிலை இனி சந்தோஷத்துல தலைக்க போறீங்க. அதிர்ஷ்டம் உங்க வீட்டுடைய கதவ தட்ட போகுது. விருச்சிக ராசிக்காரன் யாருப்பா அது? வாங்கப்பா. உனக்கு நான் அள்ளி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் உங்க வீட்ல குடியேற போறாரு. அது என்ன ஏதுங்கிறத பத்தி தெளிவா பார்க்கலாமா? நான் முன்னாடியே சொன்னேங்க. தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, உண்மைக்காக போயி உசுரையும் குடுப்பாங்க. 100 பேர் இவங்களுக்கு எதிரா நின்னாலும் சரி, தப்புனாக்க ஒத்தாளா நின்னு பார்ப்பாங்க. எல்லாரும் கூட கேட்பாங்க. வீட்லயும் சரி, மத்த இடங்கள்லயும் சரி, எல்லாரும் அப்படித்தானே இருக்காங்க. நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்பாங்க. அது எனக்கு அவசியம் கிடையாது. எல்லாரும் ஒண்ணு பண்ணாங்கனாக்கா, தப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதையே நானும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இப்படி பேசக்கூடியவங்க தான் விருச்சிக ராசி. இதெல்லாம் நெறைய பேருக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் அந்த குணத்த மாத்திக்காதீங்க. இதுதான் கடவுளுடைய குணம். அந்த மனசு தான் சார் கடவுள். விருச்சிக ராசினாவே அது கடவுள் தாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும்
இந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதியில குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா என்னென்னலாம் கடவுளே எனக்கு இது நடந்துராதான்னு யோசிச்சிருப்பீங்க இல்லையா? அது எல்லாமே நடக்க போகுது. அதாவது உங்களுடைய சொந்தக்காரங்கலாம் உங்கள பத்தி புரளி பேச போறாங்க. ஆல்ரெடி அப்படிதாங்க மேடம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி தூக்கி வச்சு பேசியிருப்பா இல்லையா? அப்ப நான் முன்னாடி சொன்னேன்ல, சொத்து வச்சிருக்கான், பத்து வச்சிருக்கான், நகை வச்சிருக்கா, பணம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் அவங்க பேசின பொய்யான விஷயங்கள்லாம் இப்ப உண்மையா மாற போகுது. இன்னும் அவங்களுடைய வயித்தெரிச்சல் அதிகமாக போகுது. புரியுதுங்களா? அதாவது சுருக்கமா சொல்றேங்க முதல்ல. இந்த குருபனுடைய வக்ர நிவர்த்திங்கிறது உங்களுக்கு செல்வம் பெருகும். வாழ்க்கையில மகிழ்ச்சியும், வளமும் நிறைந்திருக்க போகுது. அனைத்து வேலைகளையுமே குறிப்பிட்ட நேரத்திலே செய்து முடிக்கக்கூடிய நிலை உருவாகுது. வேலையிலே இருக்கிறவங்க தனியார் துறையோ, அரசாங்க துறையோ பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டு. எந்த ஒரு கடினமான வேலையுமே சிந்தித்து செயல்பட்டு சிறப்பா செஞ்சு முடிச்சிடுவீங்க. அது போலவே விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணை அப்படிங்கிறவங்க அப்பப்ப கொஞ்சம் முரண்டு பண்ணுவாங்க. ஆனா இனி உங்களுடைய எல்லா வேலைக்குமே உங்களுடைய வாழ்க்கை துணை முழு ஆதரவு கொடுப்பாங்க. குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சி அதிகமா கிடைக்கும். உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகுது. குறிப்பா நிதி நன்மைகளை பெற போறீங்க. நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க. பல விதத்துல பயனுள்ள விஷயங்கள் விருச்சிக ராசிக்கு இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலத்துல நடக்க போகுது. எந்த வேலையை எடுத்தாலும் சரி, அதுல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். உடைய செயல்பாடுகளை முன்னேற்றம் அடைவீங்க. செல்வம் அதிகரிக்குதுங்க. இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, பெட்டி கடை வியாபாரம் பண்ணுங்க. ஏதாவது தன்னுடைய சொந்த உழைப்பால ரூ. 10 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாக்கா, அந்த தொழில்ல சிறப்பான பலன்கள் இப்போ உண்டு. அதுமாரி பணியிடங்கள்ல சக ஊழியர்களுடைய முழு ஆதரவை பெறுவீங்க. நிதிநிலையில முன்பை விட சிறப்பா இருக்க போகுது. எல்லா துறைகள்லயுமே மகத்தான வெற்றியை பெற போறீங்க. சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால பணியிட சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி தொழில் தொடர்பான விஷயங்கள்ல முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காதல் விஷயத்தெல்லாம் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்கு. காதல் விவகாரம் எல்லாம் வந்து கல்யாணத்துல முடிவாக போகுது. சொல்லப்போனா சவாலான சூழ்நிலையை கூட இப்ப சமாளிச்சிருவீங்க. முதலீடு இல்லாமலேயே நிறைய விஷயங்கள்ல லாபம் பார்ப்பீங்க. யாரோ செய்த செயல்பாடுல கூட உங்களுக்கு பெயரும் புகழும் வந்து சேரும். இதே பணியிடங்கள்ல மேல் அதிகாரிகள் உங்களுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. அவங்களே இப்போ உங்களுக்கு சாதகமா நிப்பாங்க. உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. அம்மா, நீ நிறைய சொல்ற, ஓகே. ஆனா அந்த ஒரு விஷயம் சொன்னல்ல, அத மட்டும் நான் செய்யக்கூடாது. அது உசுரே போனாலும் செய்யக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அத ஃபர்ஸ்ட் சொல்லிடேன். கரெக்ட்டா அத நான் மைண்ட்ல வச்சுக்கிறேன்னு இப்ப யோசிப்பீங்க. சொல்லிட்டா போச்சு. உசுரே போனாலே மத்தவங்க கிட்ட பேசுறப்ப நிதானம் இல்லாம பேசிறாதீங்க. யோசிக்காம பேசிறாதீங்க. மனசுல உண்மையா ஒருத்தர்கிட்ட போயிட்டு, சாப்பிட்டீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்பீங்க. ஓகேங்களா? ஆனா, மனசார தான் கேட்பீங்க. ஆனா, அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் உங்க வூட்ல சோறு இல்லையா? இங்க வந்துருவியா சாப்பிட? இப்படி தெரியும். அது மட்டும் இல்லாம, நல்லா இருக்கியானாக்கா, இன்னும் நீ நல்லா தான் இருக்கியாங்கிற மாரி டெலிவரி ஆகும். விருச்சிக ராசியோட பிரச்சனையே அதுதான். இவங்க மனசுல ஒண்ணு பேசுவாங்க. அந்த வே ஆஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா? அந்த பேச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா தப்பா போயிடும். நல்லா இருக்கியான்னு கேட்கிறத விட, இன்னும் நல்லா இருக்கியான்னு கேட்கிற மாதிரி மத்தவங்களுக்கு போயிடும். நெறைய இடங்கள்ல நீங்க இந்த மாரி விஷயங்கள அனுபவிச்சிருப்பீங்க. பேச்சால பல இடங்கள்ல பல்ப் வாங்கியிருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரங்களே, அத மனசுல வச்சுக்கோங்க. அதனால தான் சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்றேன். யாரையும் நம்பாதீங்க. குறிப்பா பேச்சுக்கள் நிதானம் இருக்கட்டும். 10 பைசா பாக்கெட்ல இருந்தா கூட சைலன்ட்டா வந்துருங்க. இவ்வளவுதான் இருக்குங்கிறது யார்ட்டயும் சொல்லாதீங்க. எல்லா இடங்கள்லயும் ஓட்ட வாய போட்டு மாட்டிட்டு வர்றது நீங்களா தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு நல்ல ஒரு ஃபெவிக்விக் வாங்கி வாய போட்டு ஒட்டிக்கோங்க. தேவையில்லாத எந்த இடங்கள்லயும் பேசாதீங்க. மேக்ஸிமம் பேசுறத தவிர்ப்பது ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்தவங்க என்ன பேசுறாங்க, அடுத்தவங்களுடைய செயல்பாடுகள் எப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, உங்களுடைய செயல்பாடுங்கிறது மறைமுகமா இருக்கட்டும். இது மட்டும் தான் உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். ஏன்னா, அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது நீங்க தேவையில்லாத வாய குடுத்து, அந்த அதிர்ஷ்டத்த அப்படின்னு ஊதி விட்டுடுவீங்க. தயவு செஞ்சு அத மட்டும் பண்ணிடாதீங்க. அததான் நான் சொல்றேன். திரும்ப திரும்ப சொல்றேன். உசுரே போனாலும் உங்க வாயிலிருந்து ஒரு வார்த்தை வெளிய வரக்கூடாது. அப்படி வெளிய வருது அப்படின்னாக்கா 100 முறை யோசிச்சு தான் அந்த வார்த்தை வெளிய வரணும். புரியுதுங்களா? அதுவும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமாங்கிறத பல விதங்கள்ல, பல கோணங்கள்ல அப்படி யோசிச்சு தான் நீங்க வந்து பேசியிருக்கணும். புரியுதுங்களா? மத்தபடி நம்ம ராஜா. இத எடுத்து நம்ம நல்ல பலன்கள் நெறைய விஷயங்கள் இருக்கு. பேசுவாங்க. சொந்தமா தொழில் செய்றீங்க இல்லையா? தொழில், வியாபாரம் 2லயுமே பலன்கள் அப்படிங்கிறது பல மடங்கு உயர்வை கொடுக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, வேலையிலும் சரி, வெற்றி அடைய போறீங்க. வேலையில உள்ள தடைகளை எல்லாமே நீக்கி, நீங்க நெனச்சத சாதிக்க போறீங்க. குறிப்பா உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க, சக ஊழியர்கள் மற்றும் மூத்தவர்களுடைய முழு ஆதரவை பெற போறீங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால விருச்சிக ராசியுடைய வாழ்க்கையில என்ன நல்லது நடக்க போகுது பார்த்திருக்கோம். அதே மாரி ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போவோம்.
நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னாக்க, இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். அப்படி பார்க்கிறப்போ, விருச்சிக ராசி, விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்களுக்கு இவரால முயற்சிக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டு. உடல் பாதிப்புகள் மறையுது. இடம் மாற்றத்தை உண்டாக்கி ஏற்றத்தை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீருது. தொழில் பணிகள்ல இருந்து முன்னேற்றம் உண்டாகுது. சுப நிகழ்ச்சிகள் வீட்ல அடுத்தடுத்து நடக்க போகுது. குறிப்பா இவருடைய பார்வையினால அசையாத சொத்துக்கள் சேரும். பணியாட்கள பொறுத்தவரைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு முயற்சி செய்றவங்களுக்கு அந்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். சிலர் வந்து புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. குறிப்பா அந்த குருவுடைய வக்ர நிவர்த்தியின் காரணமா, அவருடைய பார்வையின் காரணமா தொட்டதெல்லாம் தொடங்குது. தொழில்ல லாபம் கிடைக்குது. இவரே உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நேரத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, பூர்வீக சொத்து பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாமே மறையுது. உங்களுக்கு சாதகமா அமையுது. வீண் பிரச்சனை, சங்கடங்கள் எல்லாமே மறையுது. பிள்ளைகளாலயும், பிள்ளைகளுடைய செயல்பாடுகளாலயும் உங்களுக்கு பெருமை சேருது. புதுசா வண்டி வாங்குவீங்க, சொத்து வாங்குவீங்க. சுகம் அப்படிங்கிறது எல்லா விதங்களையும் நடக்க போகுது. உடல் உபாதைகளும் மறையுது. இது மட்டும் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் சமாளிக்கக்கூடிய புதிய சக்தி உண்டாகுது. இவரை தொடர்ந்து ராகுகேதுவோட சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல அதிர்ஷ்டம் உண்டாகுதுங்க. உடல் பாதிப்புகள் விலகுது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான முடிவு கிடைக்குது. செலவு கட்டுக்குள்ள வருது. புதுசா சொத்து வாங்குவீங்க. பிள்ளைகளால உங்களுக்கு கவலைகள் மறையுது. சொத்துல இருக்கக்கூடிய வில்லங்கள், வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருது. வருமானம் அதிகரிக்குது. மேலும் மேற்கல்வி, வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்றீங்களா? அந்த நீண்ட நாள் கனவுகள் இப்ப நிறைவேறுது. இவர்களை தொடர்ந்து சூரிய பகவானோட சஞ்சாரம் ராகுடைய சாதகமான நாட்கள் எப்படி இருக்குதுன்னா, உங்களுக்கு முன்னெடுத்தை கொடுக்கிறாரு சூரிய பகவான். வியாபாரம், தொழில் செய்றவங்களுக்கு, ஏன் கூலி வேலை செய்றவங்களுக்கு கூட உங்களுடைய நிலையில உயர்வு உண்டு. தொழில்ல லாபம் அதிகமா கிடைக்கும். இதைத் தொடர்ந்து பொதுவா சொல்லணும்னாக்கா, குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தி காலகட்டத்துல செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்து கொடுக்கிறாரு. கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகமா கிடைக்குது. குடும்பத்தில் நிம்மதியான நிலை உருவாகுது. அடுத்து தொழில பொறுத்தவரைக்கும் சொந்தமா தொழில் செய்றவங்களுக்கு தொழில் இந்த தடைகள் விலகுது. முயற்சிகள் கைகூடுது. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் ஒத்துழைப்பு அதிகமா கிடைக்குது. புதிய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவின் காரணமா தொழிலை விரிவுபடுத்துவீங்க. சிலர் வந்து வெளியூர்ல புதிய கிளை தொடங்குவீங்க. பணியாட்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுது. வேலையில முன்னேற்றம் உண்டாகுது. எதிர்பார்த்த ஊதியம் கிடைக்குது. அரசு வேலையில இருக்கவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது. சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வும் உண்டாகுது. அதாவது ஆண்களோ, பெண்களோங்க. ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய எல்லாருக்குமே உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கு. அதே மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, தொழில் ரீதியாவும் நல்ல வளர்ச்சி இருக்கு. அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் யோகமான காலமா இந்த காலகட்டம் இருக்க போகுது. முயற்சிகள்ல வெற்றி, உடல் பாதிப்புகள் விலகுது. திருமண வயதுல இருக்கு நல்ல வரன் தேடி வருது. ஆல்ரெடி திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஒற்றுமை உண்டாகுது. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு நீண்ட நாள் கனவுகள் இப்ப நனவாகுது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்து பொதுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்குது. மேற்படிப்பு எண்ணங்கள் நிறைவேறுது. சிலர் மேற்கல்விக்காக வெளிமாநிலம் போவீங்க, வெளிநாட்டுக்கு போவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும். பாரம்பரிய நோயா இருந்தாலும் சரி, தொற்று நோயா இருந்தாலும் சரி, அதுல இருந்து முழுசா விடுதலை கிடைக்குது. சரியான மருத்துவ சிகிச்சைனால உடல்நிலை சீரா இருக்க போகுது. அடுத்து குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது. தடைப்பட்ட முயற்சிகள் இப்ப நடந்தேறுது. பணப்புழக்கம் அதிகமாகுது. சொத்து சேர்க்கை உண்டாகுது. பொன் பொருள் சேருது. குடும்பத்துல சந்தோஷம் கூடுது. சிலர்லாம் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. பாதியில நின்னு போன வீடு கட்டுற வேலை கூட இப்போ வந்துட்டு கடகடன்னு நடந்து முடிஞ்சு பால் காய்ச்சி குடியேற போறீங்க. அதே மாதிரி வீட்டுல தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப நடக்க போகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம், அனுதினமும் பழனி முருகனை நினைச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகும். அனுதினமும் படிப்படியான முன்னேற்றம் வாழ்க்கையில இருக்கும். எப்பேற்பட்ட தடை தாமதமாக இருந்தாலும் சரிங்க, அது விலகி நிலைத்த செல்வம் செல்வாக்கு அந்த பழனிமலை முருகனால உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்த அனுஷம் நட்சத்திரம் யோகமான காலங்க. உங்களுக்கு இந்த குரு பகவானுடைய அமைப்புங்கிறது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றத்தை கொடுக்கிறார். விற்காத பொருட்களோட இப்ப வித்து தீர்ப்பீங்க. வாங்க நினைச்ச இடத்த வாங்கிருவீங்க. யோகமான காலமா அமைஞ்சிருக்கு. குலதெய்வ அருள் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. அது மட்டுமா, இனி உடல் பாதிப்புகள் விலகி மனசுல உற்சாகம் தோன்றுது. ஆரோக்கியம் மேம்படுது. திருமண வயதுல இருந்து நல்ல வரன் தேடி வருது. முடங்கி கிடந்த தொழில் கூட இன்னைக்கு முன்னேற்றம் அடைய போகுது. துணிச்சல் அதிகமாகுது. தைரியத்துடன் செயல்பட்டு நினைச்சதே சாதிக்க போறீங்க. வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். லாபம் அதிகமா கிடைக்குது. இவரை தொடர்ந்து சனி பகவானோட சஞ்சலம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குனாக்க, புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொத்து வாங்குவீங்க. வசதி வாய்ப்புகள் பெருகுது. மனசுக்கு சுகம் உண்டாகுது. சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களை தேடி வருங்க. முன்னாடி இருந்த நாட்கள்ல அலைச்சல் இருந்திருக்கும். வேலைப்பளு இருந்திருக்கும். சரியான தூக்கம் வந்திருக்காது. உணவு கிடைச்சிருக்காது. உடல் பாதிப்புல வந்து அவதிப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இந்த குருவுடைய பார்வையினால சரியாகுது. இவரை தொடர்ந்து ராகுடைய சஞ்சாரம்
குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள், சலசலப்புகள் எல்லாமே மறையுது. பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த கவலைகள் மறைந்து, பிள்ளைகளால பெருமை உண்டாகுது. பூர்வீக சொத்து பிரச்சனை, நல பிரச்சனை எல்லாமே சரியாகுது. குறிப்பா பொருளாதாரம் உயர்வை அடையுது. வருமானம் அதிகமா கிடைக்குது. தொழில்ல முயற்சிகள்ல வெற்றி பெறுவீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறுதுங்க. இவர்களை தொடர்ந்து சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில முன்னேற்றம், முயற்சிகள்ல ஆதாயம், வியாபாரம், தொழில்ல உங்களுடைய வேலையில உயர்வு ஏற்படுத்துங்க. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது. இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரங்களும் இப்ப வெற்றியாக மாறுது. இதைத் தொடர்ந்து பொதுவா சொல்லணும்னாக்க, குரு பார்த்தால் கோடி புண்ணியம் உண்டாகும். இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் எல்லாமே இப்ப நிறைவேறுது. பொன் பொருள் சேருது. அந்தஸ்து, அதிகாரம் எல்லாமே உங்களுக்கு உண்டாகுது. எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. நினைச்சது நடக்க போகுது. வர வேண்டிய பணம் கைக்கு வருது. கேட்ட இடத்துல உதவிகள் தேடி வருதுங்க. உடல் பாதிப்புகள் நீங்குது. இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, உங்கள பொறுத்தவரைக்கும் சுபிக்ஷமான காலம்னு சொல்லலாங்க. தொழில் விருத்தியாகுது. லாபம் அதிகரிக்குது. சில தொழிலை விரிவு செய்வீங்க. அதாவது வெளியூர்ல தொழில் தொடங்குறது, வெளி மாநிலத்துல புதுசா தொழில் தொடங்குறது, இந்த மாதிரி கால் பதிப்பீங்க, வெற்றி அடைவீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்தவரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, இல்ல ஒருத்தருக்கு கை நீட்டி சம்பளம் வாங்கி கூலி வேலை செய்தாலும் சரி, வேலையில இருந்த பிரச்சனை எல்லாமே சரியாகுது. குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்திப்பீங்க. வேலை நிரந்தரமா கிடைக்கும். புதிய பொறுப்புகளும் உழைப்புக்கேற்ற சம்பளமும் கிடைக்கும். அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் நீங்குது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. பதவி உயர்வு உண்டாகுது. சோ பணியாட்களை பொறுத்தவரைக்கும் உயர்வு உண்டு. அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல மதிப்பு அதிகமா கிடைக்குது. உடல் பாதிப்புகள் விலகுது. வேலை தேடுறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்குது. திருமண வயதுல இருக்கிற பெண்மணிகளுக்கு நல்ல வரன் தேடி வரும். அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட ஒற்றுமை உண்டாகுது. குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாள் கனவு கண்ட உங்களுக்கு இந்த வருஷத்துல கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க. சில புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலை இருக்கு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் குருவினால படிப்புல அக்கறை அதிகமாகுது. தேர்வுகள்ல நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குது. மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியாக மாறுது. சில வெளிமாநிலம் மற்றும் வெளிநாட்டுக்காக மேற்கல்விக்காக போவீங்க. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் உடல் பாதிப்புகள் குருவுடைய பார்வையினால விலகுதுங்க. நீண்ட கால நோய் பாதிப்புகள் கூட இப்ப முற்றிலும் குணமாகுது. சித்தா, யோகா, பாரம்பரிய முறைகளால ஆரோக்கியம் சீராகுதுங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள் விலகுது. பொன் பொருள் சொத்து சேருதுங்க. சிலர்லாம் புதுசா வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. குடும்பத்திலும் சுப நிகழ்ச்சி நடக்குது. பணப்புழக்கம் அதிகமாகுது. வாழ்க்கை துணையை இழந்தவளுக்கு மறுமணத்திற்கான யோகம் உண்டாகுது. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம், ஆலங்குடி குரு பகவானை அனுதினமும் வழிபாடு செய்ய அதிர்ஷ்டம் உண்டாகும். நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம், நினைச்சது நிறைவேறும். இந்த குருவுடைய ஆதிக்கத்தினால சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல நடக்கும். பொன் பொருள் சேரும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு. குலதெய்வத்துடைய அருளும் கிடைக்குது. குருவுடைய அருளும் கிடைக்குது. குறிப்பா வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகுது. இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் தீருது. வருமானம் அதிகமா கிடைக்குது. கடன் அடைபடுது. சேமிப்பு உயருது. உடல்ல மனசுல இருந்த அந்த சோர்வு தன்மை நீங்கி உற்சாகம் உண்டாகுது. திருமண வயதுல இருக்கிறவங்க நல்ல வரன் தேடி வருதுங்க. நினைச்சது எல்லாமே நிறைவேறும். இவர்களை தொடர்ந்து சனி பகவானோட சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகமான நாட்கள். வண்டி வாகனம் சொத்து சேர்க்கையை கொடுக்கிறாரு. சுகத்தை கொடுக்கிறாரு. உழைப்பு கொஞ்சம் அதிகப்படுத்துவாரு. அதற்கேற்ற உயர்வை தான் கொடுப்பாரு. முன்ன இருந்த நாட்கள்ல அலைச்சல் இருந்திருக்கும், வேலைப்பளு இருந்திருக்கும், உணவு தூக்கம்னு எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க. அந்த நிலை மாறுது. உடல் பாதிப்புகள் சங்கடங்கள் எல்லாமே விலகி சந்தோஷமா இருக்க போறீங்க. இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் குருவுடைய சாதகமான நாட்கள்ல இப்போ வரைக்குமே உறவுக்காரங்களும் உங்களுக்கு பகையா இருந்திருப்பாங்க. அந்த பகை நிலை மாறுது. உறவு அப்படிங்கிறது ஒற்றுமையா இருக்க போகுது. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் சலசலப்புகள் மறையுது. சிலருக்கு பிள்ளைகளால உங்களுக்கு இருந்த கவலைகள் மறைந்து பிள்ளைகளால பெருமை உண்டாகுது. பரம்பரை சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்ப அடங்கி போகும். உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். குறிப்பா அந்த குருடைய வக்ர நிவர்த்தி காலத்துல கேதுவினால பணவரவு அதிகமாகும். பொருளாதாரத்துல உயர்வு உண்டாகுது. வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல உங்களுக்கு சேருங்க. இவரை தொடர்ந்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த குருடைய சாதகமான நாட்கள்ல உங்களுடைய நிலையில எதிர்பார்த்த மாற்றத்தை கொடுக்கிறார். முயற்சியை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறாரு. வியாபாரம், தொழில்ல, வேலையில உயர்வை உண்டாக்குறாரு. இழுபறியாக இருந்த வழக்கில் கூட உங்களுக்கு வெற்றி உண்டாகுது. ஆரோக்கியம் மேம்பாடு அடையுது. குறிப்பா அரசு காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியுதுங்க. இதை தொடர்ந்து பொதுவா சொல்லணும்க்கா, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கறதால பொன்னவனின் பார்வையினால உங்க நிலையில உயர்வு உண்டாகுது. செல்வம் செல்வாக்கு அதிகமா கிடைக்குது. நிறைவேறாத முயற்சிகள் கூட இப்ப நிறைவேறுது. வரவேண்டிய பணம் சேருது. கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்குது. முடங்கி போன தொழில் கூட இப்ப முன்னேற்றம் அடையுது. அடுத்த தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களோ, பெண்களோ, சின்ன தொழிலோ, பெரிய தொழிலோ, உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாட்களால உங்களுக்கு இருந்த பிரச்சனை, விற்பனை இருந்த தடை, வாங்கி கடனை அடைக்க முடியாத, வட்டி கட்ட முடியாம சங்கடப்பட்டு வந்த நிலையில மாற்றம் உண்டாகுது. சுற்றாத சக்கரங்கள் கூட சுற்றும். ஓடாத இயந்திரம் கூட ஓடும். தொழில நல்ல வளர்ச்சி இருக்க போது லாபம் அதிகமா கிடைக்க போகுது. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ, அரசாங்கத்துறையோ, உங்களை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை செய்தாலும் சரி, வேலையில திருப்தி இல்லாத நிலையினால என்னதான் உழைச்சாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாம, மதிப்பு இல்லாம சங்கடப்பட்டு வந்த நிலையில மாற்றம் உண்டாகுது. பார்த்து வரக்கூடிய வேலை நிரந்தரமாகுது. புதிய பொறுப்புகள் உண்டாகுது. உழைப்புக்கேற்ற சம்பளம் கிடைக்குது. கவர்மெண்ட் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குது.
குறிப்பா உங்களுடைய பணிகள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது. பதவி உயர்வு கிடைக்குது. ஸோ தொழிலாளர்கள பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம். அடுத்து பெண்கள பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் விலகுது. குடும்பத்தில் நிலவிய நெருக்கடிகள் மறையுது. நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு உயருது. சொந்தமா தொழில் செய்றவர்கள் லாபம் அதிகமா கிடைக்குது. உடல் நிலையில உண்டான பாதிப்புகளும் விலகுது. அதே மாரி வேலை தேடுறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல வேலை கிடைக்கும். திருமண வயதிற்கு நல்ல வரன் தேடி வரும். ஆல்ரெடி திருமணமான பெண்மணிகளுக்கு கணவர்கிட்ட ஆதரவு அதிகமா கிடைக்கும். அதே மாரி குழந்தைக்காக தவம் இருந்தவர்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகுதுங்க. பொன் பொருள் சேருது. புதுசா வீடு கட்டி குடியேறக்கூடிய நிலை இருக்கு. அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் குருவுடைய பார்வையினால உங்களுடைய சிந்தனைகள் சீராகுது. செயல்பாடுகள் வெற்றியாக மாறுது. படிப்புல அக்கறை அதிகமாகுது. பொதுத் தேர்வுகள்ல, போட்டித் தேர்வுகள்ல வெற்றி கிடைக்குதுங்க. மேற்படிப்பு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது. அடுத்து உடல்நிலை பொறுத்தவரைக்கும் மன உளைச்சல், வேலைப்பளு, உறக்கத்துல குறை, நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாத நிலையில பாதிப்ப மட்டுமே பார்த்துட்டு இருந்த நீங்க, இனி அதுலருந்து முழுசா விடுதலை ஆகி, பரம்பரை நோயோ, தொற்று நோயோ இந்த மாரி நீண்ட கால சிகிச்சையில இருந்த உங்களுக்கு கூட விடுதலை கிடைக்குது. பரிபூரணமா உடல் பாதிப்புகள் விலகி உற்சாகமா இருக்க போறீங்க. அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும், குருவினால குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. தொட்டதெல்லாம் பொன்னாகா மாறுது. சிலர் புதுசா வீடு கட்டி குடியேறுவீங்க. திருமண வயதிற்கு மணமேடை ஏறக்கூடிய பாக்கியம் உண்டாகுது. குழந்தை பாக்கியம் உண்டாகுது. வீட்லயும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ரெடி ஆகுதுங்க. குறிப்பா பணப்புழக்கம் அதிகமா கிடைக்குதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். அனுதினமும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய முயற்சிகள் வெற்றியாக மாறுது. நிலைத்த செல்வமும் செல்வாக்கும் கிடைக்கப் பெறுவீங்க. சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம். குருவுடைய இந்த வக்ர நிவர்த்தினால விருச்சிக ராசிகளுடைய வாழ்க்கைய விறுவிறுன்னு நீங்க வீர நடை போடக்கூடிய அளவுக்கு உயர்வை கொடுத்திருக்கு, அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்கு. இன்னும் ஒரு பரிகாரம் சொல்றேங்க. முடிஞ்சதுன்னா இது வந்து செஞ்சு பாருங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்புதூர் வட்டத்துல ஏரையூர் அப்படிங்கிற ஊர்ல ஒரு சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்துல அருள்பாலித்து கொண்டிருக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய, அதே மாதிரி செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளிக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்ய, உங்களுடைய வசதி வாய்ப்புகள் பெருகுது. செல்வாக்கு உயருது. செல்வம் பெருகிக்கிட்டே இருக்குங்க. ரொம்ப நல்ல மாற்றத்திற்கு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். குரு பகவானுடைய அருள் ஆசியினால இனி விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணம் பண்ண போகுது. பண மழையே கொட்ட போகுது. விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. என்னடா குறை என் வாழ்க்கையில நீங்க கேட்கக்கூடிய அளவுக்கு நிறைவான வாழ்க்கையை குரு பகவான் அருள் இருக்கார். பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள்.